பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மன மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய பேர் சமாதானத்தை வாஞ்சிக்கின்றோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சமாதானத்தை பெற வேண்டும் என்றால் ஜெபித்தால் மட்டும் போதாது, அதுக்கும் ஒருபடி மேலே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் இன்றைய செய்தியில் நாம் பார்க்க போகின்றோம். அந்த காரியம் நமக்கு சமாதானத்தை பெற்று தருவது மாத்திரமல்ல, அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெருக பண்ண போகிறது. நாம் சமாதானத்தில் வளர போகிறோம், அது அதிகரிக்க போகிறது. மிகுந்த சமாதானத்தோடு கூட வாழ்வதற்கான ஒரு வழியை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணங்களோடு கூட நான் இதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவே செய்தியினுடைய கடைசி வரையிலும் கவனமாக கேளுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இடர்படட்டும். 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. எப்படி சமாதானம் பெருகுகிறதா? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகின்ற அறிவினால நம்முடைய சமாதானம் பெருக கடவது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை அறிகின்ற அறிவு, இயேசுவை அறிகின்ற அறிவு, இயேசுவினுடைய அன்பை அறிகின்ற அறிவு, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்கிற அறிவு, அவர் நமக்காக என்ன காரியத்தை சிலுவை சாவின் வழியாக பெற்று கொடுத்தார் என்கிற அறிவு, நமக்காக தேவன் என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவு, இந்த அறிவு நமக்கு வளரும் போது, அது பெருகும் போது, கூடவே அதற்கு இணையாக எந்த அளவிற்கு தேவனை அறிகின்ற அறிவு நமக்கு பெருகுகிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய சமாதானமும் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை அறிகின்ற அறிவு மிகவும் முக்கியங்க. ஓசியா 4:6 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசாயா 5:13 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். தேவனை அறிகின்ற அறிவு இல்லைனாக்கா நாம் அழிந்து போவோம், சங்காரமாகவும், அது மாத்திரமல்ல சிறைப்பட்டு போவோம். எதற்கு சிறைப்பட்டு போவோம்? எல்லா தீமைக்கும், மன மடிவிற்கு, மன அழுத்தத்திற்கு. ஆகவேதான் யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த அளவிற்கு தேவனை அறிகின்ற அறிவை நாம் வளர்த்து கொள்கிறோமோ அது எல்லாம் மன மடிவிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து, எல்லா டிப்ரெஷன், வேதனையிலிருந்து நம்மை விடுவிக்கும். நாம் அறிவை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நம்மை சிறைப்படுத்தும். எல்லா டிப்ரெஷனுக்குள்ள நாம் வாழும்படியாக, சமாதானத்தை இழந்து தவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவோம். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நாம் தேவனை அறிகின்ற அறிவை பெறும்போது எப்படி நம்முடைய சமாதானம் பெருகும் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்வோம். ஒருவேளை நீங்கள் ஒரு அவசர வேலையாக ஒரு குறிப்பிட்ட ட்ரெயினை பிடிச்சி ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குதுன்னு நினச்சிக்கிங்களேன். உங்கள் ட்ரெயின் இன்னும் 1/2 hourல ஸ்டேஷன்லேருந்து புறப்பட போகுது. இப்போ தான் நாங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் காரில் கிளம்புறீங்க. நீங்கள் போகக்கூடிய ரோடு ரொம்ப டிராஃபிக் ஜாம் நிறைந்த ரோடு. குறைந்தபட்சம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நீங்கள் போய் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்னும் 1/2 மணி நேரத்தில் சரியாக அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு புறப்பட போகுது. இப்போ நீங்கள் எப்படி காரை ஓட்டிட்டு போவீங்க? 1/2 மணி நேரத்தில் போய் ரீச் பண்ண முடியாது. போய் ரீச் பண்ணிவிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு போய் ட்ரெயினை பிடிச்சி அவசர வேலையாக நீங்கள் கிளம்புனா அதை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் பதற்றத்தோடு, பயத்தோடு, ட்ரெயின் நம்ம மிஸ் பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு ஒரு கவலையோடு கூட, டென்ஷனோடு கூட காரை ஓட்டுவோம். ஒருவேளை அந்த நேரத்தில் ஒரு கூகுள் டிராஃபிக் அப்டேட் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ரேடியோ டிராஃபிக் அப்டேட்டு, அதில் சொல்கிறாங்க நீங்கள் போகக்கூடிய அந்த பர்டிகுலர் வழியில் இன்றைக்கு எந்த விதமான டிராஃபிக் இல்லை, 1/2 மணி நேரத்தில் போகக்கூடிய வண்டிகள் 1/4 மணி நேரத்திலேயே போய் ஸ்டேஷன் ரீச் ஆக முடியும், இன்னைக்கு ரோடு காலியாக இருக்குதுங்கிற ஒரு நம்பகமான ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் போகின்ற வழியை குறித்ததான ஒரு அறிவு உங்களுக்கு வந்து சேருகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ நீங்கள் காரை எப்படி ஓட்டுவீங்க? இப்போ நீங்கள் பதற்றத்தோடு ஓட்டுவீங்களா, பயத்தோடு ஓட்டுவீங்களா? இல்லை, நாம் நிதானமாக, டென்ஷன் ஃப்ரீயாக,
சமாதானத்தோடு கூட நாம் நிதானமாக அழகாக ஓட்டுவோம் இல்லைங்களா காரை. ஏன்னாக்கா நமக்கு டைம் இருக்குது, நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடுச்சு விஷயம். அந்த அறிவு, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த நாலேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால நாம் சமாதானத்தோடு கூட பயணிக்க முடியும். அப்படிதான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார், அவர் நம் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார், அவர் நமக்காக என்ன ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவு, எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்ற அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையை நாம் பதற்றத்தோடு பயத்தோடு அல்ல, மாறாக நிதானமாய் சமாதானத்தோடு சந்தோஷமாய் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள உதவி செய்யும். ஆகவேதான் வேதம் சொல்லுது, எந்த அளவுக்கு தேவனை அறிகின்ற அறிவில் நீங்கள் வளர்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய சமாதானம் பெருகும். எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை அறிந்து கொள்வதென்றால் நாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன செய்தாரு, எப்படி அவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், பாவம் மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்காக என்னென்ன காரியங்களை செய்து வைத்திருக்கிறார் என்கிற வாக்கு தத்தங்களை எல்லாம் நாம் எங்க தேவனை பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் நமக்காக அவர் செய்திருக்கின்ற காரியங்களையும் பெற முடியும்? அவருடைய வார்த்தையில தான். ஆகவே வார்த்தைகளை நாம எந்த அளவிற்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் தேவனை அறிந்து கொள்வோம். எந்த அளவிற்கு தேவனை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும். நீங்க வளர வளர ஆண்டவருடைய வார்த்தையிலும் அவரை அறிகின்ற அறிவிலும் அப்படியே உங்களுடைய சமாதானம் பெருகும். ஆகவேதான் சங்கீதம் 119, 165 இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்துவ பிரியமானவர்கள், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமானதாக இருக்கலாம், நீங்க மிகுந்த வேதனையில் தவிக்கக்கூடிய ஒரு மனுஷராக இருக்கலாம். உங்களுக்கு சமாதானம் வேணும்னா நீங்க எங்க போய் தேடினு தெரியுங்களா? அவருடைய வார்த்தையில தான். ஜெபத்தோடு கூட ஆவியானவருடைய துணையோடு கூட, அப்பா என்னுடைய சூழ்நிலைக்கு ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன எனக்காக செய்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில தேடினீங்கனாக்கா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். பிரியமானவர்களே, நாம் அந்த அறிவில தான் வளரணும். ஆனா ஒரு சில பேர் அந்த அறிவில வளர்வதற்கு பதிலாக தேவையற்ற அறிவில வளர்கிறார்கள். பாருங்க, தேவனை அறிகின்ற அறிவிற்கு நேர் எதிரான அறிவு, தேவையற்ற ஒரு அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டால் என்ன ஆகுனாக்கா, தேவனை அறிகின்ற அறிவு சமாதானத்தை பெருக்கும். அதற்கு நேர் எதிரான அறிவை நீங்கள், விரோதமான அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டால் அது அப்படியே உங்களுடைய சமாதானத்தை, இருக்கிற சமாதானத்தையும் சீர்குலைச்சி உங்களை வேறு வழி பண்ணிவிடும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு சகோதரர், அவருக்கு சாதாரண தலைவலி, அவர் டாக்டர்கிட்டயும் போல, அதுக்காக ஜெபமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனா ஆண்டவர் அறிகின்ற அறிவுல அவர் ஒன்றும் தன்னை வளர்த்துக்கல, மாறாக தலைவலியை குறித்து தன் அறிவை பயங்கரமா வளர்த்துக்கிட்டார். 4 பேர்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அபிப்பிராயம் கிட்டார், எதுக்காக இந்த தலைவலி வருதுன்னு. 4 பேர் 4 விதமா சொன்னாங்க. அவர் குழம்பிட்டாரு, பயந்துட்டார். மனுஷன் 1 மாசமா சரியா சாப்பிடல, தூங்கல, பயத்துல. அதோடு விட்டாருன்னா கிடையாதுங்க, அவரு போய் யூடியூப்ல போயிட்டு முன்னும் தலையில வலிச்சாக்கா அதுக்கு என்ன காரணம், பின்னாடி வலிச்சாக்கா என்ன காரணம், ஒத்த தலைவலினா, ரெட்ட தலைவலி என்னன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப்லயும் போயிட்டு தலைவலியை குறித்து தான் அறிவு பயங்கரமா வளர்த்துக்கிட்டாரு. கூகுள்ல போயிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை படிச்சு கடைசியா அவரு ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க, எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கு, நான் கூடிய சீக்கிரத்துல செத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மனுஷன் 1 மாசம் பயங்கரமான மன அழுத்தத்துல இருந்தார். அப்புறம் போய் அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. தேவையற்ற அறிவு அது பயத்தையும் திகிலையும் மற்றவருடைய அபிப்பிராயம் இதெல்லாம் நாம காது கொடுத்து கேட்டுட்டு நம்முடைய நிம்மதியை சீர்குலைத்துக் கொள்கிறோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுவதில்லை, அதை தியானிப்பதில்லை. அந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போயிருக்கலாம். வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையில தூக்கி சுமந்தார் என்று. அந்த வசனத்தை படிச்சிருக்கலாம். மத்தேயு 8:17, 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் சொல்லிட்டு. வெறும் தலைவலி மாத்திரம் கிடையாது, என்ன பொல்லாத வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு குணமாக்க வல்லவரா இருக்கிறார், சுகம் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. நீங்க வார்த்தைகளை அறிகின்ற அறிவிலால் நிரப்பப்படும் போது தேவ சமாதானம் உங்களை தானாகவே சூழ்ந்து கொள்ளும், சந்தோஷம் சூழ்ந்து கொள்ளும், ஒரு தைரியம் உங்களை திடப்படுத்தும். உலக பிரகாரமான அறிவு உங்களுடைய சமாதானத்தை சீர்குலைக்கும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி
எல்லார் வீட்லேயும் சின்ன சின்ன வாய் சண்டைகள், சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்பட தான் செய்யும். ஆனால் இவங்க வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் இவருக்கும் சண்டை வந்துடுச்சுனாக்கா, இந்த அம்மா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணக்கூடிய நபர் யார் தெரியுங்களா? அந்த ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு தான். ஒரு முறை கிடையாது, பல முறை இது மாதிரி சின்ன சண்டை ஆரம்பித்தா கூட அவங்க ஹஸ்பண்டை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இப்படியே நடந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த மனுஷர் முடிவு பண்ணிட்டாரு, இவங்க கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களை விட்டு ஓடியே போயிட்டார். அதுக்காக கணவர் சண்டை போட்டது சரி என்று நான் சொல்ல வரவில்லை. அது தப்பாக இருக்கலாம், தப்பு தான். ஆனால் சகோதரி என்ன செய்திருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள தன்னுடைய தீர்வை தேடி இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தன்னுடைய கணவரை மன்னித்திருக்கலாம், சகித்திருக்கலாம், அவரோடு கூட அன்பாக பேசி ஒரு தீர்வை எட்டி இருக்கலாம், அவருக்காக ஜெபித்திருக்கலாம். பல வழிகள் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு சமாதானத்துக்கு உண்டான காரியங்களை ஏற்கனவே படிப்பினைகளை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த அறிவில் வளர்ந்துருந்தாக்கா என்ன செய்யணும், இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் உலக பிரகாரமான அறிவு அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. அவங்க ஹஸ்பண்ட் சண்டை போட்டோன்னு அவங்ககிட்ட சொல்லுவாங்க, என்கிட்டே நீ வாழாட்டுறியா? எனக்கு இந்த ஸ்டேஷனில் எல்லாரையும் தெரியும். இப்போ பாரு, ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் நம்பர் நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சுது. எனக்கு சட்டம் தெரியும். டிவோர்ஸ் நோட்டீஸ் இப்போ அனுப்புகிறேன் பாரு என் வக்கீல் மூலமாக. கடைசியாக அவர் அவங்க கூட வாழவே இல்லை. இவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் தெரியும், வக்கீல் தெரியும், சட்டம் தெரியும், இந்த அறிவெல்லாம் தெரியும். நான் காவல்துறையோ இல்லை அல்லது நீதித்துறையோ தவறு என்று சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் நாம் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம மேற்கொள்ள வேண்டும் என்பதை இயேசு ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே கற்பித்திருக்கிறார். நாம் அதை கடைபிடித்தாலே போதும். ஆனா இந்த அறிவெல்லாம் வளர்த்து கொண்டவர்கள் தாங்கள் எடுத்த அவசரமான முடிவினால நிறைய பேர் தங்களுடைய சமாதானத்தை இழந்து இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தேவனை அறிகின்ற அறிவில் வளரவில்லை, அவருடைய வார்த்தையை தேடவில்லை, இயேசுவை தேடவில்லை, அவருடைய அன்பை தேடவில்லை, அவர் தங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. ஏசப்பா உங்களை அன்பு செய்கிறார். நீங்க கண்ணீரோடு கவலையோடு கூட வாழ்வதில் அவருக்கு பிரியமே இல்லை. அவருக்கு பிடிக்காத விஷயம் தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த அளவிற்கு அவருடைய அன்பை, அவருடைய வார்த்தைகளை, உங்களுக்காக அவர் செய்த தியாகத்தை, உங்களுக்காக அவர் செய்து வைத்திருக்கக்கூடிய ஆயத்தத்தை எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறீர்களோ வார்த்தையின் மூலமாக, அப்போது சமாதானம் பெருகும் 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 பெருகிக் கொண்டே இருக்கும். நீங்க இயேசுவை அறிகின்ற அறிவினால் பெருகும் போது இந்த சமாதானமும் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த சமாதானம் கிடைக்கும்படியா நான் வேண்டுகிறேன். நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ லார்ட். அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் உண்மை அறிகின்ற அறிவினால் நிரப்பப்பட உம்முடைய வார்த்தைகளை படிக்க தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ, அப்பா அவங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க சாமி. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில நீர் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போட்டு மிகுந்த நன்மையினால, சமாதானத்தினால, சந்தோஷத்தினால அவர்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படும்படியாய் இப்போது தொடுவீராக. என்ன சிக்கலான காரியமாக இருந்தாலும், குழப்பமான காரியமாக இருந்தாலும், தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல இப்போது சமாதானத்தை பேசுகிறேன் ஆண்டவரே. சுகத்தை பேசுகிறேன் ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரத்திலும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களை தொடுங்கப்பா. பெரியவர்களை தொடுங்க, வாலிப பிள்ளைகளை தொடுங்க, குட்டி குழந்தைகளை தொடுங்க சாமி. இவருடைய நண்பர்கள், உறவுகள், இவர்களுக்கு பிரியமானவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் சமாதானத்துல பெருகட்டும், சந்தோஷத்துல பெருகட்டும், உம்முடைய அன்பில் அரவணைப்பில் வாழட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்க சென்னையில் இருந்தாக்கா, எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல்ல மதியம் 1 மணி முதல் நடக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய யூடியூப் ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டர் என்கிற பேரில் இருக்குது, போய் பாருங்க, நிறைய செய்தி இருக்குது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். God bless you all. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.